கரூர் அதிமுக எம்எல்ஏவான எம்.ஆர். விஜயபாஸ்கர் நேற்று தனது பதவியை திடீர்னு ராஜினாமா செஞ்சாரு. அதை சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை ஏற்றுக்கொண்டார். இதையடுத்து கரூர் தொகுதி காலியானதா சட்டப்பேரவை செயலகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. இந்த நிலையில எம்.ஆர். விஜயபாஸ்கர் இன்னைக்கு அதிமுகவில் இருந்து விலகியிருக்காரு. இது தொடர்பா அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில, இத்தனை ஆண்டுகள் நாம் யாரை எதிர்த்து யாருடைய மக்கள் விரோத அராஜக ஆட்சியை வீழ்த்த வழக்குகளையும் ரணங்களையும் நம் உடம்புல ஏந்தினோமோ, இன்னைக்கு அதே தீய சக்திகளுடன் கைகோர்த்து அவர்கள் தயவோடு ஆட்சி கட்டிலில் அமர தலைமை முற்படத கண்டு என் மனம் இரத்த கண்ணீர் வருகிறது. புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் ஈன்றெடுத்த அரசியல் வாரிசுகள்னா நமக்கு போய் இப்படி ஒரு எண்ணம் வரலாமா? தீய சக்தி என்று அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட திமுகவுடன் இந்த அண்ணா திமுக எப்படி கைகோர்க்க முடியும்னு தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்காரு. வரிசையா அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துட்டு தாவேக்களை இணைஞ்சிட்டு வருவதை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கடுமையா விமர்சிச்சிருக்காரு. இது தொடர்பா அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில, இப்படி தொடர்ந்து கொஞ்சம் கூச்சம் இல்லாம அச்சமின்றி அரங்கேற்று வருகிற அரசியல் அலங்கோலத்தை தட்டி கேட்பதற்கு விஜயின் மகுடிக்கு மயங்கி கிடக்கிற தமிழ் சமுதாயத்திற்கு இப்போது வேண்டுமானால் துணிச்சல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இனிமே இப்படித்தான் காலம் போகுன்னு முதல்வர் விஜய் நினைத்தால் அது தவறு. விரைவில் தமிழ் சமுதாயம் உங்களுக்கு துணிச்சலான முடிவை தருவதற்கு காத்து கொண்டிருக்கு. ஜனநாயக திருவிழாவில் அடுத்தடுத்து ஆள் பிடிக்கிற வேலைகளை சலிக்காம சாதித்து வருகிற முதல்வர் விஜய் இது எதை காட்டுகிறது என்றால், கோவில் திருவிழாவிலேயே பிள்ளைய பிடிக்கிறவங்களுக்கும் ஜனநாயக திருவிழாவில் எம்எல்ஏக்களை பிடிக்கிறவர்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது என்பதுதான். இப்போது நமக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டு மக்களுக்கும் புரியாத புதிராதான் இருக்குது. ஆகவே தமிழக வெற்றி கழக அரசுக்கு பெரும்பான்மை பலம் கிடைக்கிற வகையில 12 சட்டசபை தொகுதிகளுக்கும் மொத்தமா இடைத்தேர்தல் நடத்த விஜய் திட்டமிட்டிருக்காரு. அதுவரை இந்த அரசியல் அலங்கோலங்கள், ஜனநாயக கேலி கூத்துகள் இந்த தமிழ்நாட்டுல அரங்கேற்ற தொடர்ந்து கொண்டுதான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பிரபல நடிகரும் இயக்குனருமான ராகவ லாரன்ஸ் அரசியலில் ஈடுபட உள்ளதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருந்தாரு. இதனால திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல போட்டியிட உள்ளதா தகவல் வெளியாச்சு. இது தொடர்பா மக்களிடம் கருத்து கேட்பதாக தெரிவிச்சாரு. இந்த நிலையில இன்னைக்கு வீடியோ ஒன்றை வெளியிட்டாரு. அதுல திருச்சி கிழக்கு தொகுதிகளை போட்டியிட மாட்டேன்னு தெரிவிச்சிருக்காரு. மேலும் ஆசைக்காக அரசியலுக்கு வர மாட்டேன், மக்களுக்காக தான் அரசியலுக்கு வருவேன்னு தெரிவிச்சிருக்காரு. அதிமுக எம்எல்ஏக்களை தாவைக்கு இழுத்து வருவதா அதிமுகவினர் புகார் தெரிவித்து வரும் நிலையில நேற்று திடீரென அமைச்சர் நிர்மல்குமார் சபாநாயகருடன் சென்று ஆளுநரை சந்திச்சாரு. இது தொடர்பா விளக்கம் இன்னைக்கு அளிச்சிருக்காரு. அப்போது ஆளுநரை சந்தித்தது வழக்கமான அலுவல் நடைமுறை தான். ஆளுநர் உடனான சந்திப்புல எந்த அரசியலும் இல்ல, அலுவல் சார்ந்தது மட்டுமே சந்தித்தோன்னு அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவிச்சிருக்காரு. மதுரையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளிச்சாரு. அப்போது நாளை நடைபெறும் தாவேக கூட்டணி கட்சி கூட்டத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் பங்கேற்பாங்க. தாவேக அரசிற்கு ஆதரவு நல்கும் எந்த கட்சிகளும் வாக்கு தவற வாய்ப்பில்லை. 5 ஆண்டுகள் தாவேக ஆட்சி தொடர விசிக துணை நிற்கும்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவின் முன்னணி தனியார் வங்கியான HDFCயின் புதிய பகுதி நேர தலைவரா நாட்டின் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையரும் முன்னாள் நிதித்துறை செயலாளருமான ராஜீவ்குமார் நியமிக்கப்பட்டிருக்காரு. கணவனை விட மனைவி அதிக சம்பளம் வாங்கி தற்சார்புடையவராக இருக்கும் பட்சத்துல மனைவிக்கு ஜீவனாம்சம் வழங்க கணவனுக்கு உத்தரவிட முடியாது என கர்நாடக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. ஜம்மு காஷ்மீர் பஹல்காம்ல 26 பேர் கொல்லப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுடன் சிந்து நதி நீரை பகிரும் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வச்சிருக்கு. இதனால பாகிஸ்தானுக்கு சிந்து நதி நீர் கிடைக்காத நிலை இருக்கு. இது பாகிஸ்தானுக்கு பாதிப்பை உண்டாக்கும் என்பதனால பாகிஸ்தான் தலைவர்கள் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிச்சு வருது. இந்த நிலையில பாகிஸ்தான் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் முசாதிக் மாலிக் எங்கள் நாட்டுக்கான நதிநீர் விநியோகத்தை அண்டை நாட்டின் பிரதமர் தனது கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு. பாகிஸ்தானுக்கு ஒரு சொட்டு தண்ணீரை கூட விடமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. எங்களது நதிநீர் உரிமைகளுக்கு ஆபத்து விளைவிக்க முயற்சித்து எங்கள் பங்கையும் எடுத்துக்கொள்பவர்களின் கைகளை நாங்கள் வெட்டுவோன்னு மிரட்டல் விட்டிருக்காரு. ஃபிஃபா உலக கோப்பை கால்பந்து தொடரின் ரவுண்ட் ஆஃப் 32ல இன்னைக்கு காலை நடைபெற்ற போட்டி ஒன்றுல ஜெர்மனி பராகுவே அணிகள் மோதிச்சு. இந்த ஆட்டத்துல இரு அணிகளும் தலா 1-1ன்னு சமநிலை பெற்றுச்சு.
இதனால பெனால்டி ஷூட் அவுட் முறை கடைபிடிக்கப்பட்டுச்சு. இதுல பராகுவே 4-3 வெற்றி பெற்று ஜெர்மனியை வெளியேற்றிருக்கு. மற்றொரு போட்டியில மொரோக்கோ நெதர்லாந்து வீழ்த்தி இருக்கு. நேற்றிரவு நடைபெற்ற போட்டியில பிரேசில் 2-1 ஜப்பானை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறி இருக்கு.